ஒட்டுமொத்த பொறியியல் கல்வி நிறுவனங்களில் சென்னை ஐஐடி முதலிடம் பிடித்திருக்கிறது. சிறந்த கல்வி நிறுவனங்களுக்கான NIRF தரவரிசை பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்து சென்னை ஐஐடி முதலிடத்தை பெற்றிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய டெல்லி செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, தமிழகத்தைச் சேர்ந்த ஐஐடி உள்ளிட்ட வேறு எந்தெந்த நிறுவனங்கள் முதல் அந்த தரவரிசை பட்டியலில் முன்னிலை பெற்றிருக்கின்றன? சிறந்த கல்வி நிறுவனங்களுக்கான NIRF தரவரிசை பட்டியல் 2025ஆம் ஆண்டிற்கான பட்டியலானது தற்பொழுது மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானால் டெல்லியில் வெளியிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் ஒட்டுமொத்த பிரிவில் தற்பொழுது 7வது முறையாக மெட்ராஸ் ஐஐடி முதலிடத்தை பிடித்துள்ளது. தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் பொறியியல் பிரிவிலும் ஐஐடி மெட்ராஸ் முதலிடத்தை பிடித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு அம்சங்கள் அடிப்படையில் சிறந்த கல்வி நிறுவனங்களுக்கான பட்டியலை ஒவ்வொரு ஆண்டும் மத்திய கல்வித்துறை அமைச்சகம் வெளியிட்டு வரும் நிலையில் தற்பொழுது அந்த தரவரிசை பட்டியல் என்பது வெளியிடுவது. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவை அமிர்தா பல்கலைக்கழகம், PSG கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கிருஷ்ணம்மாள் பெண்கள் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் இந்த தரவரிசை பட்டியலில் இடம்பெற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சிறந்த பல்கலைக்கழகங்களுக்கான தரவரிசை பட்டியலில் கோவை அமிர்தா பல்கலைக்கழகம் 8ஆம் இடத்தை பிடித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதேபோல் மருத்துவ கல்லூரி பிரிவில் வேலூரினுடைய CMC கல்லூரி என்பது 2ஆம் இடத்தையும் பிடித்துள்ளது. கல்லூரிகளுக்கான பிரிவில் கோவை கிருஷ்ணம்மாள் பெண்கள் கல்லூரி 9ஆம் இடத்தையும், PSG கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 10ஆம் இடத்தையும் பிடித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சிறந்த பொது பல்கலைக்கழகங்களுக்கான பட்டியலில் அண்ணா பல்கலைக்கழகம் 2ஆம் இடத்தையும், பாரதியார் பல்கலைக்கழகம் 10வது இடத்தையும் 2025ஆம் ஆண்டிற்கான அந்த சிறந்த கல்வி நிறுவனங்களுக்கான பட்டியலில் பெற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் மருத்துவ கல்லூரிகளுக்கான அந்த பிரிவில் சவிதா மருத்துவமனை என்பது இந்த முறை 2ஆம் இடத்தை, மருத்துவக் கல்லூரி என்பது 2ஆம் இடத்தை பிடித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக 7692 கல்லூரிகள் பங்கேற்ற இந்த ஒரு நிகழ்வு என்பது 17 கேட்டகரிகளாக பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு அதன் கீழ் இந்த விருதுகள் என்பது வழங்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டிற்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் என்ற அடிப்படையில் புதியதாக ஒரு பிரிவு இணைக்கப்பட்டு அந்த ஒரு விருதும் வழங்கப்பட்டுள்ளது. அந்த பிரிவில் தற்பொழுது மெட்ராஸ் ஐஐடி முதல் இடம் பிடித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக முதலிடத்தை 7வது முறையாக ஐஐடி மெட்ராஸ் என்பது ஒட்டுமொத்த பிரிவில் பெறுவதும் மிக முக்கியமான ஒரு சாதனையாக பார்க்கப்படுகிறது. சுசித்ரா, தொடர்ந்து ஐஐடி 7வது முறையாக முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. மற்ற தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்கள், கல்வி நிறுவனங்கள் அப்படியாக தொடர்ந்து முன்னிலை இடத்தை பெற்றிருக்கக்கூடிய சூழல் இருக்கா? நிச்சயமாக அபிநயா, பல்வேறு கல்வி நிறுவனங்கள், கல்லூரிகள் அந்தந்த பிரிவுகள், அதாவது மருத்துவம், பல் மருத்துவம், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி என 17 கேட்டகரிகளில் பிரிக்கப்பட்டு அதன் கீழான வழங்கப்பட்ட இந்த ஒரு விருதுகள் என்பது அதிகாரப்பூர்வமாக மத்திய கல்வித்துறை அமைச்சகத்தால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு இன்று அந்த விருதுகளும் வழங்கப்பட்டுள்ளது. அதே போல பார்மசி பிரிவில் ஊட்டியில் இருக்கக்கூடிய JSS கல்லூரி 4ஆம் இடத்தையும், SRM இன்ஸ்டிடியூட் 10ஆம் இடத்தையும் பிடித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கோவையினுடைய அந்த வெள்ளூர் CMC வெள்ளூர் ஆனது 3ஆம் இடத்தை, மருத்துவ அந்த ஒரு கல்வி நிறுவனங்களுக்கான பிரிவில் 3ஆம் இடத்தையும் இந்திய அளவில் பெற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதே போல சிறந்த கல்லூரிகளுக்கான அந்த பட்டியல், அதாவது கலை மற்றும் அறிவியல் பிரிவில் PSG கிருஷ்ணம்மாள் கல்லூரியும், PSG கலை மற்றும் அறிவியல் கல்லூரியும் 9 மற்றும் 10 ஆகிய இடங்களை அடுத்தடுத்து பிடித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்தியா முழுவதும் தரவரிசை பட்டியல் என்பது ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஒரு அகாடமிக்கில் சிறந்த பணியாற்றியமைக்காக பல்வேறு, அதாவது ஆய்வுகள் மற்றும் பங்களிப்பிற்காக பல்வேறு கல்வி நிறுவனங்களுக்கு வழங்கப்படுவது வழக்கம். அதன் அடிப்படையில் இந்த விருதுகள் என்பது வழங்கப்பட்டு வரும் நிலையில் தமிழகத்திலிருந்து பல்வேறு கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் இந்த ஒரு விருதுகளை பெற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பொது பல்கலைக்கழகங்களுடைய அந்த தரவரிசை பட்டியலில் முதல் 10 இடத்தில் 2 பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டிலிருந்து, ஒன்று அண்ணா பல்கலைக்கழகம், மற்றொன்று கோவில் இருக்கக்கூடிய பாரதியார் பல்கலைக்கழகம் என முதல் 10 இடத்திலேயே பல்வேறு தமிழ்நாட்டினுடைய பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகள் இந்த முறை இடம்பெற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. முதல் முறையாக கொண்டு வரப்பட்ட அந்த SDG என அழைக்கப்படக்கூடிய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அந்த ஒரு புதிய கேட்டகரியிலும் ஐஐடி மெட்ராஸ் இந்த முறை முதலில் இடம்பெற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பல் மருத்துவத்திலும் முதல் 5 இடங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும் பல் மருத்துவத்தில் அந்த 5 இடங்களுக்குள் தற்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சவிதா
தமிழ்நாட்டினுடைய அந்த முழு தரவரிசை NIRF ரேங்கிங் என்பது மத்திய அரசால் நடத்தப்படக்கூடிய ஒரு தரவரிசை ஆய்வு. அந்த அடிப்படையில் வெவ்வேறு நிலைகளில் அந்த கல்வி நிறுவனம் எப்படியாக செயல்படுகிறது என்பதை ஆய்வு செய்து அந்த அடிப்படையில் இந்த தரவரிசை பட்டியலை வெளியிடுகிறார்கள். இதில் பல தமிழ்நாட்டைச் சேர்ந்த கல்வி நிறுவனங்கள் இடம்பெற்றிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.